ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பல சாதனைகள் படைத்த உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் பிப்ரவரி 5, 1985 போர்ச்சுகல் நாட்டில் மெதிரான்ற சின்ன தீவில் தான் பிறந்திருக்காரு. இவர் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். வறுமையின் விளிம்பில் இருந்த இவர் குடும்பத்தில் 4வது குழந்தையா பிறந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட இன்றைய மதிப்பு 64,000 கோடி ரூபாய்களாம். பள்ளி வேணா, கால்பந்து போதும்னு அவருடைய தாய்கிட்ட சொன்ன உடனே அவங்க அவரை ஊக்குவிக்கிறாங்க. உடனே தன்னுடைய 8 வயதுல உள்ளூர் கிளப் அணிக்காக விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம அண்டர் 16, அண்டர் 17, அண்டர் 18 வேர்ல்ட் கப் சீனியர் அணியிலையும் இடம் பிடித்த ஒரே வீரர் இவர் தானா. இது வரைக்கும் இவர் மட்டும் 865 இன்டர்நேஷனல் கோல்ஸ் அடிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம சிறந்த வீரருக்கான தங்க கால்பந்து விருதை 5 முறை பெற்றிருக்காராம். 4 முறை கோல்டன் ஷூ வாங்கியிருக்காராம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோக் குடிக்கிறது நல்லது கிடையாது, தண்ணி குடிங்கன்னு சொல்லாம சொன்னதும் இவர் தான். தன்னுடைய அப்பா குடிப்பழக்கத்தின் காரணமா இறந்ததால குடிப்பழக்கமே இல்லாத வீரரா வாழறதும் இவர் தான். உலகத்திலேயே இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல 612 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரே வீரர் இவர் தான். ஒரே ஒரு போஸ்ட் போட்டு 30 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிற ஒரே நபரும் இவர் தான். இப்ப சவுதி அரேபியால ஏஎல் நாசர் ஃபுட்பால் கிளப்ல சேர்ந்ததன் காரணமா 2025 வரைக்கும் வருஷத்துக்கு 1770 கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குற நபரும் இவர் தான். இவர் மற்றவர்களை ரத்த தானம் செய்ய ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம 3 மாசத்துக்கு ஒரு முறை இவரும் ரத்த தானம் செய்யறாராம். ரத்த தானம் செய்யறதுக்காகவே இவர் அவரோட உடம்புல பச்சை குத்துறதுக்கு மறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பல ஆர்ஃபனேஜ்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் ஏராளமான நன்கொடை கொடுக்கறதும் இவர் தான். ஒரு டைம் ஒரு இன்டர்வியூவர் ரொனால்டோ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அது என்னன்னா, நீங்க ஏன் இன்னும் உங்க அம்மா கூடவே இருக்கீங்க? நீங்க நினைச்சா உங்க அம்மாவுக்கு தனி வீடே கட்டி கொடுத்து அதுல அவங்கள வசிக்க வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின் அவர் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, வெளிநாடுகள்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெற்றோர்களை விட்டு குழந்தைங்க தனியா வந்துருவாங்க. அதை அடிப்படையா வச்சுதான் இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு. அதுக்கு ரொனால்டோ என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் ஏன் சார் எங்கள் அம்மாவை விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கணும்? சின்ன வயசில் இருக்கும்போது நான் நைட்டு சாப்பிட்டு தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ நைட் அவங்க பசியோட சாப்பிடாம தூங்கியிருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு. என்னை வளர்க்குறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்டவங்கள நான் எப்படி பிரிஞ்சிருக்கிறது? அவங்க வாழ்கிற எல்லா நாளுமே என்னோட தான் இருப்பாங்கன்னு அந்த இன்டர்வியூவர்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி ஒரு டைம் ரொனால்டோவோட கேர்ள் ஃப்ரெண்டான இரினாவை அவருடைய அம்மாவுடைய பர்த்டேவுக்காக ரொனால்டோ கூப்பிட்டு இருப்பாரு. ஆனால் இரினா வர மறுத்திருப்பாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ரொனால்டோ அவங்க அம்மா கூட இருக்கிறது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. இதுக்காக தான் அவங்க வர மறுத்திருக்காங்க. இதுக்கு ரொனால்டோ எப்படி பதில் கொடுத்துருக்காரு தெரியுமா? அவங்க லவ்வையே பிரேக்கப் பண்ணிட்டாரு. ஒருத்தவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியும். ஆனால் ஒருத்தரை பார்க்காம, பேசாமல், பழகாமல் எமோஷ்னலாக ரொனால்டோவோட கனெக்ட் ஆனவங்க இன்ஸ்டாகிராமில் மட்டும் 90 கோடி பேருக்கும் மேலே இருக்காங்க. கஷ்டப்பட்டா எதையும் சாதிச்சு முன்னுக்கு வர முடியுன்றதுக்கு ரொனால்டோ ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.